ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸான ஒரு பெங்காலி சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ஓபரிச்சிட்டோ. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு காரு பள்ளத்தில் விழுகிறத தூரத்துலேருந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்குறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தா காரு கவிழ்ந்து கிடக்கு. கொஞ்சம் தள்ளி ஒரு ஆள் தலையில் அடிபட்டு மயக்கத்தில் இருக்காரு. அந்த க்ரைம் சீனில் ரத்தக்கரை படிஞ்ச ஒரு மரக்கட்டையும் கிடக்கு. ஸோ கார் எப்படி கிராஷ் ஆச்சு, விக்டிம் மேலே அட்டாக் நடந்ததுக்கு என்ன காரணம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு. அப்போ தான் பல ஷாக்கிங்கான உண்மைகள்லாம் வெளியே வருது. அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது லண்டனில் நடக்கிற கதை. ஓப்பனிங் சீனில் நைட் டைமில் ஒரு காஃபி ஷாப்பை காட்டுறாங்க. அங்கே ஒரு ஆளும் ஒரு லேடியும் உட்காந்து ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த லேடியோட முகத்தை நமக்கு காட்டல. இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கதை காஃபி ஷாப்புக்கு வெளியில் நின்று ஜன்னல் வழியாக ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு. இவரோட முகத்தையும் நமக்கு காட்டல. இவர் தன்னோட ஃபோனை எடுத்து ரியான்னு ஒரு காண்டாக்டுக்கு கால் பண்ணுறாரு. அந்த ரியா வேறு யாரும் இல்லை, காஃபி ஷாப்புக்குள்ளே உட்காந்துட்ருக்கிற லேடி தான். மேபி அது அவரோட ஒய்ஃப் தான் போல். ரியா தன்னோட ஹஸ்பண்ட் கால் பண்ணுறதை பார்த்து பதட்டமாகி எந்திரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் உடனே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஒரு காரு பள்ளத்தில் உருண்டு விழுகிறத காட்டுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் அந்த பேட்ரோல் போலீஸு கார் விழுகிறத பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. கார் விழுந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒருத்தர் வேகமாக நடந்து போகிறாரு. அவரை பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து மரக்கட்டையாலே அடிக்கிறாரு. அடித்தால வேறு யாரும் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காஃபி ஷாப்புக்குள்ளே ரியா கிட்ட பேசிகிட்டு இருந்தவர் தான். இவர் யாருன்னு இப்போதைக்கு தெரில, ஸோ இவரை ஸ்ட்ரேஞ்சர்னே வச்சுக்கலாம். இவர் அடித்த ஆள் யாருன்னு பார்த்தா காஃபி ஷாப்புக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்த ரியாவோட ஹஸ்பண்ட். இவரோட பேர் ரஞ்சன். இப்போ போலீஸ்காரோட சைரன் சவுண்ட் கேட்கவும் ஸ்ட்ரேஞ்சர் கட்டையை கீழே போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மயங்கி கிடக்கிற ரஞ்சனையும் கவிழ்ந்து கிடக்கிற காரையும் பார்க்குறாங்க. ரஞ்சனோட வாலெட்டில் அவரோட ஐடி கார்டு இருக்கு. அதை வச்சு அவர் யாருன்னு போலீஸ் ஆஃபீஸர் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆம்புலன்ஸை வர சொல்லி ரஞ்சனை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. க்ரைம் சீனை செக் பண்ணுறப்ப ரத்தக்கரை படிஞ்ச மரக்கட்டை கிடக்குது. அடுத்த நாள் காலையில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ரஞ்சன் அட்மிட் ஆகிக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இவர் லண்டன் போலீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு இந்தியன். இவரை இன்ஸ்பெக்டர்னே சொல்கிறேன். ரஞ்சனோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு டாக்டர் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ரஞ்சனோட உயிருக்கு ஆபத்து இல்லை, ஆனால் தலையில் அடிப்பட்டனால போஸ்ட் ட்ராமேட்டிக் அம்னீஷியா வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாரு. அதாவது ரீசன் மெமரிஸ் ஞாபகம் இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படும். அது சரியாகிறதுக்கு சில வாரங்களும் ஆகலாம், சில மாதங்களும் ஆகலாம். ஸோ ரஞ்சன் கான்ஷியஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சுன்னு இன்ஸ்பெக்டர்னால விசாரிக்க முடியும். அடுத்த சீனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸும் ஃபாரன்சிக் டீமும் க்ரைம் சீன் அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் போகிறாரு. காரு கவிழ்ந்து கிடக்கிற இடத்துல எந்த ரத்தக்கரையும் இல்லை, ஆனால் ரஞ்சன் விழுந்து கிடந்த இடத்துல தான் ரத்தக்கரை இருந்திருக்கு. அங்கே பைக்கோட டயர் மார்க்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் பைக்கை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் தெரியல. காரோட டிரைவர் சீட்லேருந்து ஒரு இயர்ரிங்கும் கிடச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் அடுத்து ஒரு லைப்ரரிக்கு போகிறாரு. இது ரஞ்சனுக்கு சொந்தமான லைப்ரரி. அங்கே ரஞ்சனுக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களோட பேர் கிருத்திகா. இந்த லைப்ரரியில் தான் கடந்த 1 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்கள அசிஸ்டன்ட்னே சொல்கிறேன். ரஞ்சனுக்கு நேற்று ஆக்சிடென்ட் ஆனதை அசிஸ்டன்ட் கிட்டே இன்ஸ்பெக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஐயோ, ரஞ்சன் நல்ல மனுஷனாச்சே, அவருக்கு இப்படி ஆகுமான்னு அசிஸ்டன்ட் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இந்த விஷயம் அவரோட ஒய்ஃப் ரியாவுக்கு தெரியுமான அசிஸ்டன்ட் கேட்க, ரஞ்சனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ரஞ்சனுக்கு போன மாதம் தான் கல்யாணம் ஆயிருக்க போல். இந்த விஷயம் இப்போ அசிஸ்டன்ட் சொல்லி தான் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருது. அடுத்து இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரஞ்சனை மீட் பண்ணுறாரு. ரஞ்சன் கண் முழிச்சிட்டாரு, ஆனால் அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. தலையும் பயங்கரமாக வலிக்குது போல். என்ன நடந்துச்சு, காரை ஓட்டுனது யாருன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குற கேள்விகளுக்கு ரஞ்சனால் ஞாபகப்படுத்தி பதில் சொல்லவே முடியல. உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, உங்களை யாரோ அட்டாக் பண்ணிக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. காரில் ஒரு இயர்ரிங் கிடச்சிச்சு. ஸோ ரியாவும் காரில் இருந்தாங்களான்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் ரஞ்சனால் எதையுமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா ரஞ்சனுக்கு தன்னோட ஒய்ஃபே ஞாபகம் இல்லாதப்ப அவங்க காரில் கூட இருந்தாங்களா இல்லையான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ண முடியும்? கார் ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்டில் எந்த டெட் பாடியும் கிடைக்கல. ரஞ்சனோட வீட்டு அட்ரஸ்க்கு போலீஸ் போயிருக்காங்க போல். வீடு லாக் ஆகிருந்திருக்கு. ரியா அங்கேயும் இல்லை. ஸோ ரியாவுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் மர்மமாகவே இருக்குது. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் பைக்கோட டயர் மார்க்ஸ் இருக்குது. பைக்கில் வந்த ஆளும் யாருன்னு தெரில. ரஞ்சன் கிட்ட கேட்டால் அதுவும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு அவரோட ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது. இவங்க மேரேஜ் லைஃப்பும் ஹாப்பியாக இல்லை போல். அதனால் டிவோர்ஸ்க்கான ப்ராசஸில் இறங்கிட்டாங்க. நீங்கள் 11 மணிக்கு லாயரை மீட் பண்ணணும், மறந்துட்டீங்களான்னு ஒய்ஃப் திட்டுறாங்க. அதனால் இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்புறாரு. ரஞ்சனுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்கு. ரஞ்சனோட ஒய்ஃப் ரியாவை ஆளையே காணோம். ஸோ அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்காங்களான்னு விசாரிச்சாதான் தெரிய வரும். க்ரைம் சீனில் கிடைச்ச டயர் மார்க்ஸை வச்சு பைக்கை ட்ரேஸ் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலேருந்து கிளம்புறத அந்த ஸ்ட்ரேஞ்சர் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிட்டு பைக் எடுத்து கிளம்புறாரு. அடுத்த சீனில் இன்ஸ்பெக்டரும் அவரோட ஒய்ஃபும் ரோட்டில் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. இன்ஸ்பெக்டர் லாயரோட அப்பாயின்மெண்ட்டை மிஸ் பண்ணிட்டார் போல்.
இன்ஸ்பெக்டர் கூட வாழ பிடிக்காம டிவோர்ஸ்க்கு ஃபைல் பண்ணதே ஒய்ஃப் தான். டிவோர்ஸ் கிடைச்சதும் வீடை எனக்கு கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்களே பணம் கொடுத்து வீடை வாங்கிக்கங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. அவ்வளோ பணம்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட இல்லை. எப்படியாச்சும் ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் முடியல. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வரவும் அவசரமாக கிளம்புறாரு. இதே நேரம் அசிஸ்டண்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரஞ்சனை மீட் பண்ணுறாங்க. இவங்களையும் ரஞ்சனுக்கு ஞாபகம் இல்லை. அசிஸ்டண்ட் என்னென்னமோ சொல்லி ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இப்போ இன்ஸ்பெக்டரும் அங்கே வராரு. நேற்று ரஞ்சனும் அவரோட ஒய்ஃப் ரியாவும் ஒரு ரிசார்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்க போல். ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்லேருந்து 2 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் தான் அந்த ரிசார்ட் இருந்திருக்கு. ரியா பார்த்தா இப்போ ரிசார்ட்லேயும் இல்லை. நைட்டு காரில் ரஞ்சன் கூட வந்தாங்களான்னு தெரியல. கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்கன்னு இன்ஸ்பெக்டர் கெஞ்சிறாரு, ஆனால் ரஞ்சனால் முடியல. இப்போ டாக்டர் வந்து ரஞ்சனை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்கிறாரு. நான் எங்கே போகிறதுன்னு ரஞ்சன் கேட்க, உங்கள் வீட்டுக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அடுத்து அசிஸ்டன்ட் கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. இதே நேரம் க்ரைம் சீனில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த காரை பள்ளத்துலேருந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் ஸ்ட்ரேஞ்சர் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாரு. அடுத்து நைட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரஞ்சனுக்கு சில மெமரிஸ் ஃப்ளாஷ் ஆகுது. சம்பவம் நடந்த நைட்டு ரஞ்சன் காரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்காரு. பக்கத்தில் ரியா இருந்திருக்காங்க. 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே போயிருக்காங்க. காருக்கு பின்னாடி ஸ்ட்ரேஞ்சர் பைக்கில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்காரு. அப்புறமா காரு சடனாக கிராஷ் ஆகிருக்கு. இது மட்டும் ஞாபகத்துக்கு வந்தாலும் ரியாவோட ஃபேஸ் இன்னும் ஞாபகம் வரல. அடுத்த நாள் காலையில் இன்ஸ்பெக்டர் ரஞ்சனை டிஸ்சார்ஜ் பண்ணி தன்னோட கார்லேயே கூட்டிகிட்டு போகிறாரு. ரஞ்சனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது இன்ஸ்பெக்டருக்கு சந்தோஷமாக இருக்கு. அன்றைக்கி காரில் ரியாவும் இருந்திருக்கணும்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. ஆனால் அவங்க அடுத்து எங்கே போனாங்கன்னு தான் தெரில. ஒருவேளை ரஞ்சன் மேலே நடந்த அட்டாக்கு ரியா மேலேயும் நடந்திருக்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக எதுவும் சொல்ல முடியல. ரஞ்சனுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக ஞாபகம் வந்தால் தான் உண்மை என்னன்னு தெரிய வரும். ரஞ்சனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவர் தங்கி இந்த ரிசார்ட்டுக்கு இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ரிசார்ட்டோட ஓனர் ரஞ்சனை பார்த்ததும் எங்கே போயிட்டீங்கன்னு கேட்குறாரு. போன வாரம் ரஞ்சனும் ரியாவும் இந்த ரிசார்ட்டில் தான் ஹனிமூனுக்காக செக்இன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஈவினிங்கே 2 பேரையும் ஆளை காணோம். அதனால தான் ரிசார்ட் ஓனர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆக்சிடென்ட் நடந்ததும் அன்றைக்கி தான். ரஞ்சன் கொடுத்த ஐடி ப்ரூஃபோட காப்பியை ரிசார்ட் ஓனர் காட்டுறாரு. அவங்க தங்கி இந்த ரூமை இன்ஸ்பெக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ ரஞ்சனுக்கு தன்னை யாரோ கட்டையால் தலையில் அடித்தது ஞாபகம் வரவும் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறாரு. சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, கொஞ்சமாக ஞாபகம் வரட்டும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இந்த ரூமில் ரஞ்சனோட லக்கேஜ் மட்டும்தான் இருக்குது. லேடிஸ் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், ட்ரெஸ்ஸுன்னு எதுவுமே இல்லை. அப்படின்னா ரியா தன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் ஒரு சூட்கேஸோட உடஞ்ச ஹேண்டில் கிடைச்சது இன்ஸ்பெக்டருக்கு ஞாபகம் வருது. ரியாவை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் ரஞ்சனை கூட்டிகிட்டு கிளம்புறாரு. இதையும் ஸ்ட்ரேஞ்சர் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்து ரியாவோட அப்பாவை பற்றி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது. அவரோட பேர் சுபாங்கர். அவர் இந்தியாவில் தான் இருக்கார். ரியா மிஸ்ஸிங்னு அப்பாவுக்கு லண்டன் போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல். ரியா அப்பாவையுமே ரொம்ப நாளாக காண்டாக்ட் பண்ணவே இல்லை போல். இங்கே நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் அப்பா லண்டனுக்கு வரப்போகிறத ரஞ்சன் கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. க்ரைம் சீனில் கிடைச்ச ரஞ்சனோட கார் டயர் மார்க்ஸும் ஸ்ட்ரேஞ்சரோட பைக் டயர் மார்க்ஸும் ஒரு காஃபி ஷாப்புக்கு வெளியில் கிடைச்ச டயர் மார்க்ஸோட மேட்ச் ஆகிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த காஃபி ஷாப்பை தான் நமக்கு ஓப்பனிங் சீனில் காமிச்சாங்க. ஸோ ரஞ்சனோட காரு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி காஃபி ஷாப்புக்கு போயிருக்குன்னு தெரிஞ்சதுமே இன்ஸ்பெக்டர் ரஞ்சனை கூட்டிகிட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு போகிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் இங்கே வந்தாரான்னு காஃபி ஷாப் ஓனர்கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. நிறைய பேர் வந்து போகிறாங்க, எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு ஓனர் சொல்கிறாரு. இந்த காஃபி ஷாப்பில் உள்ளேயும் வெளியேயும் சிசிடிவி இருக்குது. லாஸ்ட்டு 3 நாள் ஃபுட்டேஜஸோட காப்பி வேணும், எடுத்து வைங்கன்னு இன்ஸ்பெக்டர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. ரஞ்சனுக்கு இந்த காஃபி ஷாப்போட எக்ஸ்டீரியரை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ஓப்பனிங் சீனில் ரஞ்சன் காஃபி ஷாப்புக்கு வெளியே தானே நின்றுட்டு இருந்தாரு. காரில் கூட இருந்த ரியாவுக்கு என்னாச்சு, அடுத்த அட்டாக் ஏன் நடந்துச்சு, இந்த 2 கேள்விக்குமே இன்னும் விட கிடைக்கல. இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி வந்து நான் தான் ரியான்னு சொல்கிறாங்களாம். ரியா கிடச்சிட்டாங்களேன்னு இன்ஸ்பெக்டர் எக்ஸைட் ஆகி ரஞ்சனை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே ஒரு லேடி ரஞ்சனை பார்த்ததுமே ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க. இவங்க தான் ரியா போல். நான் உங்கள் கூட சண்டையே போட்டிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்கன்னு ரியா சொல்கிறாங்க. ரஞ்சன் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம நின்றுட்டுருக்காரு. இன்ஸ்பெக்டர் ரியாவை உட்கார சொல்லி அன்றைக்கி நைட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கை ரியாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு காட்டுறாங்க. ரிசார்ட்டில் இருந்தப்போ ரஞ்சனுக்கும் ரியாவுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு. ஆரண்யா யாருன்னு ரியா கிட்ட ரஞ்சன் கேட்டிருக்காரு. எனக்கு அப்படி யாரையுமே தெரியாதுன்னு ரியா சொல்லிட்டு சூட்கேஸில் தன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பியிருக்காங்க. இதை ரியா சொன்னதுமே அவன் யார் ஆரண்யான்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அது எனக்கும் தெரியாது, ரஞ்சன் தான் அந்த பேரை சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார்னு ரியா சொல்கிறாங்க. ஆரண்யான்னு புதுசாக ஒரு பேரை கேட்டதுமே அவன் தான் என்னை அட்டாக் பண்ணவனான்னு ரஞ்சன் கேட்குறாரு. என்னது அட்டாக்கா, என்ன நடந்துச்சு, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு ரியா பதட்டமாகறாங்க. இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு.
கார் ஆக்சிடெண்ட் ஆனப்போ நீங்களும் அதில் இருந்தீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேட்க ரியா ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரியாவும் ரஞ்சன் கூட காரில் இருந்திருக்காங்க. கார்லேயும் வாக்குவாதம் நடந்திருக்கு. அப்போ சடனாக கார் ஸ்கிட் ஆகி பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கு. ரியா கஷ்டப்பட்டு காரை விட்டு வெளியே வந்தப்போ ரஞ்சனை ஆளையும் காணோம். அவர் எங்கே போனான்னே தெரியாதனால தன்னோட சூட்கேஸை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. போலீஸ்க்கு கிடைச்ச ஹேண்டில் இப்போ ரியா கொண்டு வந்த சூட்கேஸோட மேட்ச் ஆகுது. ஆமாம், இவ்வளோ நாள் எங்கே இருந்தீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. ரியா கிட்ட பணம் எதுவும் இல்லாதனால ஒரு சர்ச்சில் தங்கியிருக்காங்க. அந்த சர்ச்சு ஃபாதர் தான் இப்போ ரியாவை போலீஸ் ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணியிருக்காரு. எது எப்படியோ ஒரு வழியாக ரியா கிடச்சிட்டாங்க. ரிசார்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ரஞ்சனோட பேக்கையும் காரோட டேஷ்போர்ட்லேருந்து கிடைச்ச வீட்டு சாவியையும் ரியா கிட்ட கொடுக்குறாங்க. உங்களை அட்டாக் பண்ண ஆளை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்போ பாக்கின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ரஞ்சனையும் ரியாவையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது. இவ வேற அப்பப்போ டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே கால் அட்டன் பண்ணுறாரு. இனி 7 நாள் தான் இருக்குது. ஒன்று வீடை வாங்கிக்காங்க, இல்லைன்னா காலி பண்ணுங்கன்னு ஒய்ஃப் சொல்ல, அது எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. உங்ககிட்ட ஏதோ அவ்வளோ பணம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக கொடுக்க போகிறான்னு ஒய்ஃப் கேட்குறாங்க. அதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் காலை கட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ரஞ்சனும் ரியாவும் வீட்டுக்கு வராங்க. ரஞ்சனுக்கு மெமரி லாஸ் ஆனனால வீடை புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. நமக்கு கல்யாணம் ஆனது, இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லையான்னு ரியா கேட்குறாங்க. ரஞ்சனுக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்கவும், சரி ரெஸ்ட் எடுங்க, நான் டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரியா போகிறாங்க. காஃபி ஷாப்பில் ரியாவும் ஸ்ட்ரேஞ்சரும் பேசிகிட்டு இருந்தது இப்போ ரஞ்சனுக்கு ஞாபகம் வருது. ரியாவை கூப்பிட்டு காஃபி ஷாப்பில் உன் கூட இருந்தவன் யாருன்னு கேட்குறாரு. எந்த காஃபி ஷாப்னு ரியா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ரஞ்சனுக்கு தலையில் அடிப்பட்டனால ஏதேதோ உளர்றதா ரியாவுக்கு தோணுது. ரொம்ப யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்கன்னு ரியா ஆறுதலாக பேசுகிறாங்க. சரின்னு ரஞ்சன் பாத்ரூம் பக்கம் போகிறாரு. அங்கே எங்கே போகிறீங்க, நீங்கள் எப்போயுமே காரிடாரில் இருக்கிற பாத்ரூம் தானே யூஸ் பண்ணுவீங்கன்னு ரியா சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரின்னு ரஞ்சன் காரிடாரில் இருக்கிற பாத்ரூம்க்கு போகிறாரு. டாக்டர் அட்வைஸ் பண்ணது இவளுக்கு எப்படி தெரியும்னு ரஞ்சனுக்கு சந்தேகம் வருது. அதை கேட்கலான்னு வர்றப்ப ரியா யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிற சத்தம் கேட்குது. அவருக்கு எந்த சந்தேகமும் வரல. எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல், நம்ம சீக்கிரமே ஏதாவது பண்ணணும்னு யார்கிட்டயோ ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே ரஞ்சனோட இன்சூரன்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதை ஓட்டு கேட்டுட்டு ரஞ்சன் ஷாக் ஆகுறாரு. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டரும் ஒய்ஃபும் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. கூட ஒரு லாயரும் இருக்கார். இன்னும் 5 நாளில் இன்ஸ்பெக்டர் வீட்டை விட்டு போகலைன்னா லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும்னு லாயர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. போக முடியாதுன்னா வீடு வாங்கிங்கன்னு ஒய்ஃப் சொல்ல, 1.5 மில்லியனுக்கு நான் எங்கே போகிறதுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டே கேளுங்க, இல்லைன்னா அவ கூடவே சேர்ந்து வாழுங்கன்னு ஒய்ஃப் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி அஃபேர் வச்சுக்கலன்னு இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. ஒய்ஃபு தன்னோட அஃபேருக்காக டிவோர்ஸ் வாங்குறாங்களா இல்லை இன்ஸ்பெக்டர் மேலே சந்தேகப்பட்டு டிவோர்ஸ் வாங்குறாங்களான்னு நமக்கு தெரில. 2 பேரும் இப்போதைக்கு மாற்றி ப்ளேம் மட்டும் பண்ணிக்கிறாங்க. இப்போ இன்ஸ்பெக்டருக்கு கால் வருது. ரஞ்சன் தான் ஒரு எஸ்டிடி பூத்லேருந்து கால் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, ரொம்ப அர்ஜென்ட்டு, சீக்கிரம் வாங்கன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. நேற்று நைட்டு ரியா யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறத ரஞ்சன் கேட்டார்ல, ரியா யார்கூடவோ சேர்ந்து ஏதோ சதித்திட்டம் போடுறதா ரஞ்சனுக்கு தோணுது. அதை பற்றி பேசணுன்னு ரஞ்சன் சொல்லவும், சரி அப்புறம் வரேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ரஞ்சன் எஸ்டிடி பூத்லேருந்து வெளியே வந்து நடந்து போகிறப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சர் ஃபாலோ பண்ணுறாரு. ரஞ்சனோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை ஸ்ட்ரேஞ்சர் யாருக்கோ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்த சீனில் லைப்ரரியை காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி ரியா கிடைச்சிட்டாங்கன்றதை இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரஞ்சன் ஃபோனில் சொன்ன விஷயத்தை வச்சு இன்ஸ்பெக்டருக்கும் ரியா மேலே சந்தேகம் வந்துடுச்சு போல். ரியாவுக்கு ஏதாச்சும் அஃபேர் இருந்துச்சா, அதை பற்றி ரஞ்சன் உங்ககிட்ட ஏதாவது சொல்லியிருக்காரான்னு அசிஸ்டன்ட் கிட்டே இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதை பற்றி அசிஸ்டண்ட்க்கு எதுவுமே தெரியல. வந்திருக்கிறது ரியாவா இல்லை வேறு யாராவதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அசிஸ்டன்ட் கிட்டே இன்ஸ்பெக்டர் ஹெல்ப் கேட்குறாரு. ரஞ்சனுக்கு தன்னோட ஒய்ஃபையும் ஞாபகம் இல்லையான்னு அசிஸ்டண்ட்க்கு ஷாக்கிங்காக இருக்குது. ரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அசிஸ்டண்ட் ஒத்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ரஞ்சன் வீட்டுக்கு வராரு. ரியாவை கூப்பிட்டு, என்னோடய பாஸ்போர்ட் இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எங்கே வச்சேன்னு மறந்து போச்சேன்னு சொல்கிறாரு. நான் எடுத்து தரேன்னு சொல்லி ரியா ட்ராயர்லேருந்து ஒரு ஃபைல் எடுக்கிறாங்க. அதில் ரஞ்சனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்சூரன்ஸ் பேப்பர்ஸும் அதில் தான் இருக்குது. ரஞ்சனோட பேரில் 2 மில்லியனுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது. அதுக்கு ரியா தான் நாமினி. அதை ரஞ்சன் கிட்ட ரியா கொடுக்குறாங்க. ரஞ்சனுக்கு மறுபடியும் தம்மேல அட்டாக் நடக்குமோன்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் ரஞ்சன் மேலே உண்மையிலேயே அட்டாக் நடந்துச்சா இல்லை கற்பனை பண்ணுறாரான்னு ரியா புதுசாக ஒரு குழப்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. உங்களை யாரும் அட்டாக் பண்ணல, கார்லேருந்து வெளியே விழுந்தப்போ தலையில் அடிபட்டிருக்குன்னு ரியா சொல்கிறாங்க. நான் சீட் பெல்ட் போட்டு காரை ட்ரைவ் பண்ணேன், நான் எப்படி காருக்கு வெளியில் விழுந்திருப்பேன்னு ரஞ்சன் கேட்குறாரு. அட மறந்துட்டிங்களா, காரை ஓட்டினதே நான் தாங்கன்னு ரியா சொல்கிறாங்க. அடுத்து இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வராரு. காரை ட்ரைவ் பண்ணது ரியான்னு தெரிஞ்சதும் இன்ஸ்பெக்டருக்கு ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்னா ரஞ்சன் தான் காரை ட்ரைவ் பண்ணதாகவும் பக்கத்தில் ரியா இருந்ததாகவும் தானே சொன்னார்.
ஒருவேளை ரஞ்சனுக்கு மண்டை குழம்பி எல்லாத்தையும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காரான்னு இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. ரியா கூட காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருந்தவன் தான் ஆரண்யா. அவன் தான் என்னை அடிச்சிருக்கணும், அவனை பிடிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்னு ரஞ்சன் சொல்கிறாரு. யார் சொல்கிறத நம்புறதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு குழப்பமாக இருக்கு. ரியா யார்கிட்டயோ இன்சூரன்ஸ் பற்றி ஃபோனில் பேசுனதுனால தான் ரஞ்சனோட கன்ஃபியூஷனுக்கே காரணம். எதுக்கு தேவையில்லாமல் சந்தேகப்படுறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் ரஞ்சன் கன்வின்ஸ் ஆகலை. அதனால் இன்ஸ்பெக்டர் ரியா கிட்டே அதை பற்றி டைரெக்டாக கேட்குறாரு. ரியா தன்னோட அப்பா கிட்ட தான் ஃபோனில் பேசினதா சொல்கிறாங்க. ரஞ்சன் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்காருன்னு அப்பா கிட்ட ரியா ஷேர் பண்ணிக்காங்க, அவ்வளோதான். ரியா எக்ஸ்பிளைன் பண்ணியுமே ரஞ்சனால் நம்ப முடியல. இன்சூரன்ஸ் பணத்தை அடையிறதுக்காக தான் ரியா பிளான் பண்ணுறதா நினச்சி பயப்படுறாரு. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் இன்ஸ்பெக்டர் அந்த காஃபி ஷாப்புக்கு போய் சிசிடிவி ஃபுட்டேஜஸை ஓனர்கிட்ட வாங்குறாரு. அதை தன்னோட லேப்டாப்பில் போட்டு பார்க்குறாரு. ரியாவும் ஆரண்யான்னு சொல்லப்படுற அந்த ஸ்ட்ரேஞ்சரும் காஃபி ஷாப்பில் பேசினது ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனால் அதில் ரியாவோட முகமே தெரியல. காஃபி ஷாப்புக்கு வெளியில் இருக்கிற கேமராவில் ஸ்ட்ரேஞ்சரோட பைக்கு தெரியுது. இதே நேரம் ரியா கிச்சனில் 2 பேருக்கு காஃபி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பாட்டில் எடுத்து அதுலேருந்து 2-3 ட்ராப்ஸை ஒரு காஃபி கப்பில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இதை ரஞ்சன் மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. இப்போ வீட்டுக்கு அசிஸ்டன்ட் பொக்கேயோட வராங்க. ரியா அசிஸ்டண்ட்டை பார்த்ததுமே வாங்க எப்படி இருக்கீங்கன்னு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நல்லா விசாரிக்கிறாங்க. அசிஸ்டண்ட்டும் ஹாய் ரியான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபேஸில் ஒரு கன்ஃபியூஷன் தெரியுது. இவங்க உண்மையான ரியாவா இல்லையான்னு நமக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் மீட் பண்ணிக்கோமேன்னு ரியா சொல்ல ஆமாம் கரெக்டு தானே அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. ரியா தான் கொண்டு வந்த 2 காஃபி கப்ஸை டேபிளில் வச்சுட்டு எனக்கும் ஒரு கப்பு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அசிஸ்டண்ட் ஒரு கப் எடுத்து காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் ரியா எதையோ கலந்தாங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு ரஞ்சனா அமைதியாக இருக்காரு. அசிஸ்டண்ட்டு காஃபி குடிச்சிட்டே கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போ சடனாக மூச்சு விட முடியாமல் தொண்டையை பிடிச்சிட்டு அப்படியே சோஃபாவில் மயங்கி விழுந்துறாங்க. ரஞ்சன் வேகமாக வீட்டிலேருந்து வெளியே ரோடு கோடி வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாரு. சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, ரியா என்னோட அசிஸ்டண்ட்டை கொலை பண்ணிட்டான்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன சொல்கிறீங்க, நான் உடனே வரேன், ரியா வீட்டை விட்டு போகாமல் பார்த்துக்கங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ரஞ்சனுக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்கவும் ரோட்டில் நின்றுக்கிட்டே ஸ்மோக் பண்ணுறாரு. அப்போ ஒருத்தர் வந்து லைட்டர் கிடைக்குமான்னு கேட்குறாரு. அது வேறு யாரும் இல்லை, ஸ்ட்ரேஞ்சர் தான். சிகரெட்டை பற்ற வச்சுட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு லைட்டரை கொடுத்துட்டு ஸ்ட்ரேஞ்சர் போகிறாரு. இவன் இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு ரஞ்சன் யோசிக்கிறாரு. காஃபி ஷாப்பில் ரியா கூட பேசிகிட்டு இருந்த ஆள் இவன் தானேன்னு ஞாபகம் வரவும் டேய் நில்லடான்னு ரஞ்சன் கத்துறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் காரில் வந்து இறங்குறாரு. இப்போ போனவன் தான் சார் ஆரண்யான்னு சொல்லி ரஞ்சன் ஓடி போய் பார்க்குறாரு. ஆளை காணோம். அது ஆரண்யாவை இருக்க சான்ஸே இல்லை. வாங்க ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன பிரச்சனைன்னு பார்ப்போன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தா ரியாவும் அசிஸ்டண்ட்டும் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரஞ்சனை பார்த்ததும் எதுக்கு வீட்டிலேருந்து சடனாக வெளியே ஓடினீங்கன்னு ரியா கேட்குறாங்க. என்ன நடக்குதுன்னு ரஞ்சனுக்கு புரியல. உனக்கு ஒன்றும் ஆகலையான்னு அசிஸ்டண்ட்டை பார்த்து கேட்குறாரு. எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன்னு அசிஸ்டண்ட் சொல்கிறாங்க. அவர் கொஞ்ச நாளாக இப்படி தாங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ரியா சொல்கிறாங்க. ரஞ்சனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னை நம்புங்க சார், என் கண்ணால் பார்த்தேன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. இவர் ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கதை புரிஞ்சுக்கிட்டு உடம்பை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கிளம்புறாங்க. ரஞ்சன் அந்த காஃபி கப்பை எடுத்து இது கொண்டு போய் சாம்பிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக விஷம் இருக்குன்னு சொல்லவும் ரியா டென்ஷன் ஆகி அந்த காஃபியை குடிச்சு காட்டுறாங்க. ரியாவுக்கு ஒன்றுமே ஆகலை. நீங்கள் மாத்திரை சரியாக சாப்பிடல, அதனால தான் உங்களுக்கு ஹாலுசினேஷன் வருதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. என்னை அட்டாக் பண்ணது யார், அந்த ஆள் கூட ரியா ஏன் பேசணும், இதெல்லாம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டீங்களான்னு ரஞ்சன் கத்துறாரு. உங்கள் சந்தேகத்தை வச்சுலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, இனிமேல் இப்படி தேவையில்லாமல் என்னை கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரோட காரில் தான் அசிஸ்டண்ட் இப்போ உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் உதவி தேவைப்படும்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அப்படின்னா இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் அசிஸ்டண்ட் நடித்தாங்களா, எதுக்கு இப்படி ஒரு ட்ராமான்னு நமக்கு இப்போதைக்கு தெரியல. அன்றைக்கி நைட்டு ரியா குளிச்சுட்டு டவலை கட்டிட்டு ரஞ்சன் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ரஞ்சனை ஹக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ரியா கேட்க ஆரண்யா யாருன்னு ரஞ்சன் கேட்குறாரு. ஆரண்யாவை எனக்கு தெரியாது, 1000 தடவை சொல்லிட்டேன்னு ரியா சொல்கிறாங்க. ஆனால் ரஞ்சன் அதை நம்ப தயாரால. ஆரண்யா அட்டாக் பண்ணிட்டான், ரியா விஷயம் வச்சுட்டான்னு எதுக்கு இப்படி உளறிக்கிட்டே இருக்கீங்கன்னு ரியா கோச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்து டின்னர் சாப்பிட்றப்ப ரஞ்சன் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி ரியாவோட அப்பா எப்போ லண்டனுக்கு வராருன்னு கேட்குறாரு. நாளை கழித்து வந்துடுவார்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே ரியாவோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. இதை ரஞ்சன் நோட் பண்ணுறாரு. அடுத்த சீனில் ஸ்ட்ரேஞ்சர் நடு ராத்திரியில் காட்டுக்குள்ளே எதையோ தேடிட்டுருக்காரு. அப்போ யாரோ ஒரு ஆள் காரில் அங்கே வந்துட்டு போகிறாரு. அவரோட முகத்தை நமக்கு காட்டல. அடுத்த நாள் ரஞ்சன் வீட்டில் இருக்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போகிறாரு. ரஞ்சன் இப்போ தான் வீட்டை விட்டு வெளியே போகிறாருன்னு ரியா யாருக்கோ கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ரஞ்சன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறப்ப ஸ்ட்ரேஞ்சர் காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு வந்து ரஞ்சனை இடிக்கிற மாதிரி பயமுறுத்திட்டு போகிறாரு.
அப்படின்னா ரியாக்கும் ஸ்ட்ரேஞ்சருக்கும் கனெக்ஷன் இருக்கிறது உண்மையான நமக்கு ஒரு டவுட் வரும். ரஞ்சன் லைப்ரரிக்கு போனதுமே அசிஸ்டண்ட் அவர்கிட்ட சாரி கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் நேற்று அசிஸ்டண்ட் அப்படி பண்ணாங்களா. ரஞ்சனுக்கு எதிராக இன்ஸ்பெக்டரும் ரியாவும் சேர்ந்து ஏதோ சதித்திட்டம் போடுறதா அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அது அநேகமாக என்னோட இன்சூரன்ஸ்க்காக தான் இருக்குன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. அன்றைக்கி ஆரண்யா போகிறான்னு ரஞ்சன் சொன்னப்போ அது அவனாக இருக்காதுன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அப்போவே இன்ஸ்பெக்டர் மேலே ரஞ்சனுக்கு டவுட் வந்திருக்கு. இப்போ கார் இடிக்க வந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ரஞ்சன் கால் பண்ணிக்கார் போல். ஆனால் இன்ஸ்பெக்டர் காலையும் அட்டன் பண்ணலையா. இப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறத வச்சு பார்த்தா இன்ஸ்பெக்டர் மேலேயும் ரஞ்சனுக்கு சந்தேகம் வருது. ரியா, ஆரண்யா, இன்ஸ்பெக்டர் இவங்க 3 பேரும் சேர்ந்து தன்னை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்கன்னு ரஞ்சனுக்கு தோணுது. என்னோடய வீட்டில் இருக்கவ தான் ரியாவான்னு ரஞ்சன் கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிங்களேன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. நீ ரியாவோட ஃபேஸை மறந்துருப்ப, அவன் என்னோடய ஒய்ஃபே இல்லைன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. எதை வச்சு இப்படி சொல்கிறாருன்னா, நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்றப்ப ரியா ரஞ்சனோட சூப்பில் பெப்பரை தூவினாங்க. ஆனால் ரஞ்சனுக்கு பெப்பரே பிடிக்காதான் அது ரியாவுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிறது ரியா இல்லைன்னு நேற்று நைட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அது எப்படி மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுன்னு ரஞ்சன் யோசிக்கிறாரு. அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு சொல்லி ஒரு என்வெலப்பை அசிஸ்டண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இது 2 மாதத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற ரியாவோட வீட்டிலேருந்து வந்த போஸ்ட்டு. அது அசிஸ்டண்ட் கிட்ட ஏற்கனவே ரஞ்சன் காட்டியிருக்கார் போல். அதில் ரியாவோட ஃபோட்டோ இருக்குது. அதில் இருக்கிற லேடியும் இப்போ வீட்டில் இருக்கிற லேடியும் வேறு வேறு. அப்படின்னா ரியான்னு சொல்லி வேறு யாரும் நடிச்சிட்ருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. நாளைக்கு ரியாவோட அப்பா வராரு, அவள் கண்டிப்பாக மாட்டுவான்னு ரஞ்சன் சொல்கிறாரு. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் இருக்கேன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. இதே நேரம் ரியா இன்ஸ்பெக்டர் சீக்ரெட்டாக மீட் பண்ணுறாங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் இன்வால்வ் ஆகிருக்கிறது உண்மை தான் போல். இன்ஸ்பெக்டருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கதா ஒய்ஃப் சொன்னாங்கல்ல, அது ஒருவேளை இந்த டூப்ளிகேட் ரியாவாக கூட இருக்கலாம். இன்ஸ்பெக்டருக்கு பண தேவை இருக்குது, அதுக்காக தான் இப்படி ஒரு பிளானில் இறங்கிட்டாரோன்னு நமக்கு டவுட் வருது. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, சொதப்பாமல் பார்த்துக்கன்னு ரியா கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ரஞ்சனுக்கு கால் பண்ணி எதுக்கு கால் பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. என் மேலே மறுபடியும் மர்டர் அட்டெம்ப்ட் நடந்துச்சு, நீங்கள் ப்ரொடெக்ஷன் கொடுங்கன்னு ரஞ்சன் சொல்ல, ப்ரொடெக்ஷன் தானே கொடுத்துருவோன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டர் சிரிக்கிறாரு. அடுத்த சீனில் ரியா தன்னோட அப்பா வராருன்னு சொல்லி வீடை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா தானே வராரு, எதுக்கு பதட்டமாக இருக்கன்னு ரஞ்சன் கேட்குறாரு. அதெல்லாம் இல்லையேன்னு ரியா சமாளிக்கிறாங்க. இவங்க டூப்ளிகேட்னு ரஞ்சன் தெரிஞ்சுக்கிட்டாலும் அதை காட்டிக்காம தான் இருக்காரு. அப்பா வரும்போது ஆரண்யா பற்றி பேசாமல் இருங்கன்னு ரியா ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஆரண்யா யாருன்னே தெரியாதுன்னு சொன்னியேன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. அப்பா வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறேன், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு ரியா கெஞ்சி கேட்குறாங்க. இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. வந்தது ரியாவோட அப்பா தான். என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு அப்பா கேட்க, ஓ ஞாபகம் இருக்கேன்னு சொல்லி ரஞ்சன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராரு. ரியாவை பார்த்ததும் அப்பா ஷாக் ஆகி யாருன்னு கேட்க போகிறாருன்னு எதிர்பார்த்தா ரஞ்சனுக்கு தான் பெரிய ஷாக் இருக்குது. என் செல்லமேன்னு சொல்லி ரியாவை அப்பா ஹக் பண்ணுறாரு. உன்னை காணோன்னு போலீஸ் சொன்னப்போ ரொம்பவே தவிச்சு போயிட்டேன்னு அப்பா சொல்கிறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் என்ட்ரி கொடுக்குறாரு. உங்கள் மாப்பிள்ளைக்கு உங்களை ஞாபகம் இருக்கான்னு அப்பா பார்த்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. இப்போ அது பிரச்சனை இல்லை, அப்பாவுக்கு தான் அவரோட மகளையும் அடையாளம் தெரியலன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. நேற்று அசிஸ்டன்ட் கொடுத்த என்வெலப்பை பேக்லேருந்து எடுக்கிறாரு. இது நீங்கள் அனுப்புனது தானே, அதில் இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கன்னு ரஞ்சன் சொல்ல, அப்பா அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்க்குறாரு. இப்போ அந்த என்வெலப்பில் இருக்கிறது ஒரிஜினல் ரியாவோட ஃபோட்டோ இல்லை, டூப்ளிகேட் ரியாவோட ஃபோட்டோ. ஏன் பொண்ணோட ஃபோட்டோ தானே இருக்குது, இதில் என்ன பிரச்சனைன்னு அப்பா கேட்க, ஃபோட்டோ எப்படா மாறுச்சுன்னு ரஞ்சனுக்கு அடுத்த ஷாக்கு. இதுவும் சொல்ல முடியாமல் ரூமுக்கு போய் தனியாக உட்காந்து யோசிக்கிறாரு. அசிஸ்டண்ட்க்கு கால் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ரஞ்சனே நட்டு கழண்ட மாதிரி நடந்துக்கிறாருன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பா கேட்குறாரு. கொஞ்ச நாளாவே இப்படி தான், மெமரி லாஸு, ஹாலுசினேஷன் ரஞ்சனோட ரணகலமாக தான் இருக்குன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. ஆமாம், ஆரண்யாங்கிற பேரில் உங்களுக்கு யாரையா தெரியுமான்னு அப்பா கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. அதை பற்றி ரஞ்சனுக்கு தெரிய வேணாம், நான் அப்புறம் சொல்கிறேன்னு அப்பா சொல்கிறாரு. ஸோ ஆரண்யாங்கிற கேரக்டரை பற்றி அப்பாவுக்கு தெரியும் போல். இவங்க பேசிகிட்டு இருக்கிறது ரஞ்சனுக்கு கேட்குது. அப்பாவும் தன்னோட பொண்ணு சேஃபாக இருக்கான்னு தெரிஞ்சனால கிளம்புறேன்னு சொல்கிறாரு. ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அப்பாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ ரஞ்சன் வந்து, உன்னை தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டேன், நீ தான் என்னோடய ஒய்ஃப் ரியா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்கிறாரு. நம்ம ஹனிமூனை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி ரியா ரஞ்சனை ஹக் பண்ணுறாங்க. 2 பேரோட மனசுலையுமே என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியல. அடுத்த சீனில் ரஞ்சன் ரியாவும் சந்தோஷமாக ஷாப்பிங் போகிறாங்க. அடுத்து அதே ரிசார்ட்டுக்கு 2 பேரும் போகிறாங்க. அன்றைக்கி ஸ்டே பண்ண அதே ரூம் தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க. ரஞ்சன் பாத்ரூம்க்கு போன கேப்பில் அவரோட ஃபோனுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்டேருந்து கால் வருது. அதை ரியா கட் பண்ணி விடுறாங்க. இதை பாத்ரூம் கதவை லேசாக திறந்து ரஞ்சன் பார்த்துட்றாரு. ரியா ஃபோனில் யாருக்கும் மெசேஜ் டைப் பண்ணிகிட்ருக்கிறப்ப ரஞ்சன் வந்து ஃபோனை வாங்கி பெட்டில் போடுறாரு. ரியாவை ஹக் பண்ணி ரொமான்டிக்காக பேசுகிறாரு. சரி வாங்க வெளியே நடந்துக்கிட்டே பேசலான்னு சொல்லி ரியா ரஞ்சனை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ரிசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ளே வந்ததும் இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. இங்கே எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு ரஞ்சன் கேட்குறாரு.
நீங்கள் ஞாபகப்படுத்த விரும்பாத விஷயங்கள் கூட உங்களுக்கு ஞாபகம் வரலான்னு ரியா சொல்கிறாங்க. இவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னு புரியாத மாதிரி ரஞ்சன் ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அப்பா போனதுக்கப்புறம் ஆரண்யா பற்றி சொல்கிறேன்னு ரியா சொன்னாங்கள்ல, அதனால் ரஞ்சன் இப்போ ஆரண்யா பற்றி கேட்குறாரு. ஆரண்யா தான் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் இன்னும் அவரை லவ் பண்ணுறேன்னு ரியா சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, ரியா இந்தியாவில் இருந்தப்போ லண்டன்லேருந்து ஆரண்யா கூட ஆன்லைன்லேயே பேசி பழகியிருக்காங்க. 2 வருஷத்தில் அது லவ்வாக மாறி இருக்கு. ரியா ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னதுக்கு காரணமே லண்டன் வந்ததுக்கப்புறம் ரஞ்சனை பிரிஞ்சுட்டு ஆரண்யா கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான். இதை இப்போ ரியா சொன்னதும் ரஞ்சன் சிரிக்கிறாரு. அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நமக்கு கல்யாணம் ஆன கொஞ்ச நாளே நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. அந்த ஃப்ளாஷ்பேக்கை இப்போ காட்டுறாங்க. ரியா நைட்டில் யாருக்கும் மெசேஜ் அனுப்புறத ரஞ்சன் நோட் பண்ணிக்காரு. ரியாவுக்கு தெரியாமல் அவங்க ஃபோனை செக் பண்ணப்போ அவங்க லவ் மேட்டர் ரஞ்சனுக்கு தெரிய வந்திருக்கு. ரியாவும் ஆரண்யாவும் சீக்ரெட்டாக மீட் பண்ணி பேசிக்கிட்டது எல்லாத்தையுமே ரஞ்சன் பார்த்துருக்காரு. இது எல்லாத்தையுமே இப்போ ரஞ்சன் சொல்லவும், ஓ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணுமேனு ரியா சொல்கிறாங்க. நீ ரியா இல்லைங்கிறது எனக்கு தெரியும்னு ரஞ்சன் சொல்கிறாரு. ஆனால் ரியா ஷாக் ஆகவே இல்லை. உன்னோட உண்மையான பேர் என்ன, உனக்கு என்ன வேணும்னு ரஞ்சன் கேட்க, நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லி ரியா கன்னை காட்டுறாங்க. உண்மையான ரியா ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதாகவும் அவங்க டெட் பாடி போலீஸ்க்கு கிடச்சிட்டதாகவும் இந்த டூப்ளிகேட் ரியா சொல்கிறாங்க. ரியா தான் காரை ட்ரைவ் பண்ணதாகவும் ரஞ்சன் தான் பிரேக்கை கழட்டி விட்டதாகவும் ரியா அக்யூஸ் பண்ணுறாங்க. அது போய் காரை ஓட்டுனதே நான் தான், ரியா என் பக்கத்தில் தான் உக்காந்துருந்தான்னு ரஞ்சன் சொல்கிறாரு. ரியா உங்கள் பக்கத்தில் தான் இருந்தாங்கன்னா அவங்க பாடி போலீஸ்க்கு கிடைச்சது உண்மையாக தானே இருக்குன்னு ரியா சொல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ரஞ்சன் சொல்கிறாரு. ரியாவோட பாடி போலீஸ்க்கு கிடச்சிருக்காதுன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு ரியா கேட்க, அது எங்கே இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்னு ரஞ்சன் பெரிய குண்டு தூக்கி போடுறாரு. அப்படிவா வழிக்கு, இப்போ உண்மையை சொல்லு, ரியாவோட பாடி எங்கன்னு கேட்டுக்கிட்டே டூப்ளிகேட் ரியா பக்கத்தில் வராங்க. ரஞ்சன் ரியாவை தள்ளி விட்டு அவங்க கன் எடுத்துகிட்டு ஓடுறாரு. அப்போ ஆரண்யா அங்கே வந்து நிற்கிறாரு. இனி எவ்வளோ தூரம் தான் உண்மை கிட்டேருந்து ஓடுவேன்னு ஆரண்யா கேட்க, ரஞ்சன் கன்னை காட்டுறாரு. உனக்கும் ரியாவோட கதை தான்னு சொல்லி ரஞ்சன் ஷூட் பண்ணுறாரு. ஆனால் கன்னில் புல்லட்டே இல்லை. உடனே ரஞ்சன் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறப்ப இன்ஸ்பெக்டர் வந்து மடக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் கிட்ட கன் இருக்கிறனால ரஞ்சன் தப்பிக்க முடியாமல் கையை தூக்கி நிற்கிறாரு. டூப்ளிகேட் ரியாவை பார்த்து தேங்க்யூ அதித்தின்னு சொல்கிறாரு. அதுதான் அவங்களோட உண்மையான பேர். அவங்களும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் ரியா நடிச்சிருக்காங்க. ரியாவோட பாடி எங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, உங்கள் பக்கத்தில் நிற்கிற பொண்ணு தானே ரியான்னு ரஞ்சன் சொல்கிறாரு. நான் சுட்ட வடையை எனக்கே கொடுக்குறியான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ரஞ்சனோட கால்னி ஷூட் பண்ணுறாரு. இதுதான் உண்மையான ரியான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் அந்த ஃபோட்டோவை காமிக்கிறாரு. என்வலப்பில் இருந்த ஃபோட்டோ இப்போ இவர்கிட்ட இருக்கு. ஃப்ளாஷ்பேக் கதையை ஆரண்யா ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு ரியா ஆரண்யாவை காஃபி ஷாப்பில் மீட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஒரிஜினல் ரியா. ஓப்பனிங் சீனில் இவங்களோட முகத்தை நமக்கு காட்டவே இல்லை. நான் உங்களை தான் லவ் பண்ணுறேன்னு ஆரண்யாவோட கையை பிடிச்சி ரியா சொல்லியிருக்காங்க. உண்மையில எனக்கும் லவ் இருக்குது, ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நம்ம இப்படி மீட் பண்ணுறதே தப்புன்னு ஆரண்யா அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஆரண்யா ஒர்க் விஷயமாக பாரிஸ்க்கு போன கேப்பில் தான் ரியாவோட கல்யாணமே நடந்திருக்கு. அதனால தான் ஆரண்யாவால் அந்த கல்யாணத்தை தடுக்க முடியல. நம்ம ஆசைப்படுற எல்லாமே நமக்கு கிடைச்சிடாது, உன் மேரேஜ் லைஃப்பை சந்தோஷமாக வாழுன்னு ரியா கிட்ட ஆரண்யா சொல்லியிருக்காரு. இவங்க பேசிகிட்டு இருக்கத ரஞ்சன் காஃபி ஷாப்புக்கு வெளியில் நின்று பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டாரு. ரஞ்சன் கிட்டேருந்து கால் வரவும் ரியா பதட்டமாக எந்திரிச்சு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஆரண்யா காஃபி ஷாப்லேருந்து வெளியே வந்திருக்காரு. ரியாவை எங்கேயுமே காணோமேன்னு பைக்கில் தேடிக்கிட்டே போகிறப்ப தூரத்தில் லைட் வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அது என்னன்னு போய் பார்க்குறப்ப ரஞ்சன் தன்னோட காரை பள்ளத்தில் தள்ளி விட்டுருக்காரு. ஒருவேளை ரியாவை கொலை பண்ணி காருக்குள்ளேயும் வச்சு தள்ளி விட்டுட்டாரோன்னு ஆரண்யாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அதான் ரஞ்சன் பின்னாடியே போய் மரக்கட்டையாலேயே அடிச்சிருக்காரு. அடுத்த அடி அடிக்கிறதுக்குள்ளே போலீஸ் வரவும் ஆரண்யா அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. போலீஸ் வந்து சர்ச் பண்ணி ரியாவோட டெட் பாடி கிடைக்கலன்னு ஆரண்யாவுக்கு தெரிய வந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி ஆரண்யா அந்த காட்டுக்கு வந்ததே ரியாவோட பாடியை தேடி தான். அப்போ காரில் வந்துட்டு போன இன்னொரு ஆள் இன்ஸ்பெக்டர் தான். அவரும் ரியாவோட பாடியை தான் தேடி வந்திருக்காரு. போலீஸ் டயர் மார்க்ஸை வச்சு பைக்கை ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஆரண்யா இன்ஸ்பெக்டரை காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காரு. ஆரண்யா சொன்னதை வச்சு பார்த்தா ரஞ்சன் ரியாவை கொலை பண்ணிவிட்டு மெமரி லாஸ்னு ட்ராமா போட்டிருக்காருன்னு இன்ஸ்பெக்டருக்கு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் தான் இவரோட கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரஞ்சனை பற்றியும் ரியாவை பற்றியும் பேசிக் டீட்டெயில்ஸை அசிஸ்டன்ட் மூலமாகவும் ஆரண்யா மூலமாகவும் இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ரியாக்கு என்னாச்சுங்கிற உண்மையை அவரோட வாயாலேயே ஒத்துக்க வைக்கிறதுக்காக தான் ஸ்பெஷல் பிரான்ச் ஆஃபீஸர் அதித்தியை ரியாவை நடிக்க வச்சுருக்காரு. ரஞ்சன் ஹாஸ்பிட்டல் அந்த டைமில் அதித்தி அவரோட வீட்டுக்கு போய் எது எங்கெங்கே இருக்குன்னு நல்லா ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ரியாவோட அப்பா கிட்டேயும் இன்ஸ்பெக்டர் பேசி இந்த கேமில் சேர்த்துருக்காரு. இன்ஸ்பெக்டர் சொல்லி தான் அசிஸ்டன்ட் என்வலப்பில் அந்த ரியாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அதித்தியோட ஃபோட்டோவை வச்சுருக்காங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயுமே ரஞ்சனுக்கு சந்தேகம் வந்தால் ப்ரெஷர் அதிகமாகி உண்மை வெளியே வரும்ல.
ரியாவோட பாடி கிடைச்சா தானே ரஞ்சனுக்கு தண்டனை கிடைக்கும், அதுக்காக போட்ட பிளான் தான் இது எல்லாமே. இப்போ தான் ரஞ்சன் உண்மையை ஒத்துக்கிறாரு. எனக்கு துரோகம் பண்ண வேண்டிய ரியா சாக வேண்டியவதான்னு சொல்கிறாரு. அன்றைக்கி காஃபி ஷாப்லேருந்து வெளியே வந்து நடந்து போயிட்டு இருந்த ரியாவை ரஞ்சன் பிக்கப் பண்ணிக்காரு. கார்லேயும் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அப்போ காரு மரத்தில் மோதி நின்றுருக்கு. ரஞ்சன் கோவத்தில் ரியாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. பாடியை காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போய் புதைச்சிருக்காரு. அப்புறமா காரை பள்ளத்தில் தள்ளி விட்டுருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் ஆரண்யா அங்கே வந்து தலையில் அடிப்பார்னு ரஞ்சன் எதிர்பார்க்கவே இல்லை. கிளைமேக்ஸில் அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ், ரியாவோட அப்பான்னு எல்லாருமே வராங்க. ரஞ்சன் சொன்ன இடத்துல தோண்டி பார்க்குறப்ப ரியாவோட பாடி கிடைக்கிது. அதை பார்த்து அப்பா கதறி அழுகிறாரு. காதலிச்சதுக்கு சாவு தான் தண்டனையான்னு சொல்லி ரஞ்சனை அப்பா அடிக்கிறாரு. போலீஸ் ரஞ்சனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ரஞ்சனுக்கான தண்டனையை நான் வாங்கி தரேன்னு அப்பாவுக்கு இன்ஸ்பெக்டர் ப்ராமிஸ் பண்ணுறாரு. உண்மையை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணதுக்காக அதித்திக்கு இன்ஸ்பெக்டர் தேங்க் பண்ணுறாரு. இப்போ இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப் கிட்டேருந்து கால் வருது. எங்கே இருக்கீங்க, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கூடவான்னு ஒய்ஃப் கேட்க, அட்டச்சி இவோ ஒருத்தின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் காலை கட் பண்ணுறாரு. ஜெயிலில் ரஞ்சனுக்கு பக்கத்தில் எனக்கு ஒரு இடத்த ரெடி பண்ணி வைன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கன் எடுக்கிறாரு. அடுத்து உங்கள் ஒய்ஃபோட கேரக்டரில் நான் நடிக்கணுமான்னு அதித்தி கேட்க இன்ஸ்பெக்டர் சிரிச்சுக்கிட்டே போயிடுறாரு. ரியாவோட பாடியை பார்த்துக்கிட்டே ஆரண்யா சோகமாக நிற்கிறாரு. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்